அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு சனி தசை அல்லது சனி புக்தி நடப்பவர்களுக்கு இந்த சனி கோச்சாரத்துல வக்ரம் பெறுகிறார். ஆல்ரெடி ஜூன் 29 வக்ரம் பெற்றுவிட்டார். இந்த வக்ர பயிற்சி பலன்களை நம்ம போட்டிருப்போம், பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த சனி தசை சனி புக்தி நடப்பவர்களுக்கு இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த மகரம் என்பது பாத்தீங்கன்னாக்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கர்ம பதிவுகள் அதிகம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவகம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். சனி பகவானும் பாத்தீங்கன்னாக்க தொழில்காரகன், கர்மக்காரகன், நீதிமான் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் தான். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனிதான் ஆட்சி. அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துதான் பிற்பகுதி வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர். ஆனாலும் சனி தசை பாத்தீங்கன்னாக்க இந்த பிற்பகுதி வாழ்க்கையில மகர ராசி பிறந்தவங்களுக்கு வரும் மேக்சிமம். இப்போ உதாரணமா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 55 வயது அல்லது 54 வயதுக்கு மேல சனி தசை வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எர்லியரா வரும். 45, 46 அந்த தசா இருப்பு, பிறப்பு தசா இருப்பை பொறுத்துன்னு வச்சுங்களேன், இது வேரியேஷன் ஆகும். ஒரு தோராயமா தான் இதை சொல்றேன். ஒரு 45ல இருந்து நம்ம சனி தசை எதிர்பார்க்கலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எர்லியரா 40ல இருந்தே சனி தசை ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, இந்த சனி தசை சனி புக்தி நடக்குது, அல்லது வேற ஒரு தசை குரு தசை நடக்குது, அதுல சனி புக்தி நடக்குது, அல்லது ராகு தசை நடக்குது, அதுல சனி புக்தி நடக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். உதாரணமா பாத்தீங்கன்னாக்க சனி தசை நடந்துட்டு இருக்கக்கூடியவர்கள், நான் சொன்ன மாதிரி எபோவ் 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கடந்த கால அந்த ஏழரிச்சனியோட தாக்கம் கடுமையாகவே இருந்திருக்கும். குறிப்பா பொருளாதார ரீதியாக நிறைய தாக்கங்களை சந்திச்சிருப்பீங்க. பண வரவில் நிறைய பிரச்சனை, திடீர்னு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமையே ஓட்டிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் கடந்த காலங்கள் இருந்திருக்கும். ஜென்மசனி காலகட்டத்துல வேலை இழந்து சில சட்ட ரீதியான பிரச்சனைகள்ல மாட்டி, அல்லது சில பேர் கடன்ல மாட்டி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி தசை சனி புக்தி நடந்து கூடவே ஏழரை சனியும் நடந்து, குறிப்பா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல கடுமையான துன்பத்தை கடக்கக்கூடிய காலகட்டமாகவே இருந்திருக்கும். இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை இல்லை என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், அது வழக்கு, இந்த மாதிரி சில பேருக்கு போயிட்டு இருந்திருக்கும். முதல்ல ஏதோ ஒரு வகையில யாருக்கு சனி தசை அல்லது சனி புக்தி நடந்திருக்கோ அவர்களுக்கு இந்த ஏழரிச்சனி காலகட்டத்துல வழக்கு அல்லது பைசில் பஞ்சாயத்து சட்ட ரீதியான பிரச்சனைகளும் போயிருக்கும் ஏதோ ஒரு வகையில. அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வக்ர காலம் என்பது எப்படி இருக்கும்? இப்ப நடக்கிறது பாத சனி. குறிப்பா பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சனி தசை சனி புக்தி காலகட்டம் கடுமையாக இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கடுமையான காலகட்டமாக இருந்திருக்குன்னா, உங்க சுய ஜாதத்துல சனி வக்ரம் பெறாம நேர் வலுவோடு இருந்திருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மகரம் கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, துலாமில உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு சுப கிரகத்தோட பார்வை இல்லாத பட்சத்துல இந்த சனி தசை நன்மையை கொடுத்திருக்காது, பாதிப்புகளை தான் அதிகமாகவே கொடுத்திருக்கும். ஏனென்றால் சனி கஷ்டத்தை தான் முதல்ல கொடுக்கக்கூடிய கிரகம். சனிக்கு பாவக்காரகத்துவங்கள் அதிகம். கஷ்டம், நோய், எதிரி, வழக்கு, துன்பங்கள், பணப்பற்றாக்குறை, வறுமை, இதெல்லாம் பாவக்காரகத்துவங்கள் சனி கொடுக்கக்கூடியது. இதைதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார் அவர். நேர் வலுவோடு இருக்கும் போது தன்னுடைய கடுமையான பலன்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த சனி வக்ரம் ஆவறதுனால மாற்றங்கள் உண்டா என்றால், சனி தசையில சனி புக்தி முடிந்து புதன் புக்திக்கு போனவங்க சனி தசையே நடக்குதுனாலையும் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்காருன்னா உறுதியாக மாற்றங்கள் உண்டு. புதிய மாறுதல்கள், புதிய வாய்ப்புகள், ஒரு புதிய லொகேஷனுக்கு போயிட்டு ஒரு புதிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பணப்பிரச்சனை, கடுமையான பணப்பிரச்சனையில் இருந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க. ஒரு புதிய ஜாப் கிடைக்கும்.
வேலை இல்லாம நீண்ட காலமாக திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு என்பது ஒரு லொகேஷன் சேஞ்சஸ் ஆக இருக்கும். அதே போல குடியிருக்கக்கூடிய வீட்டை கூட சில பேர் மாற்றக்கூடிய சூழ்நிலை அல்லது ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அப்படி ஒரு லொகேஷன் சேஞ்சஸ் ஆகுது, ஒரு புதிய வாய்ப்புக்கு போறீங்கன்னா அங்க புதிய நண்பர்கள், புதிய மேலதிகாரி, இப்படி எல்லாமே ஸ்பாட் பூராமே நியூவா இருக்கும் உங்களை சுத்தி இருப்பவர்கள்லாம். அதன் மூலம் உங்களுக்கு புதிய மாறுதல்களால நன்மைகள் உண்டு, பண வரவு ஏற்படும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும். பணத்தையும் கொடுப்பார் சனி வக்கரமாகும் போது. பாத சனி வக்கரமாகும் போது பணம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த பணம் எல்லாம் வரும். வார்த்தைகளில் அப்பவும் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ராசியாதிபதியாக வரக்கூடிய ஒரு வக்கரமாகும் போது உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரிய ஈட்டி மாதிரி. அது மற்றவங்களை பாதிக்குது அப்படின்னாக்க, அர்த்தம் ஆகுது அப்படின்னாக்க நாமளும் தான் பாதிப்போம். ஒருத்தரை பாதிக்க வச்சு நம்ம என்னைக்கும் நிம்மதியாவே இருக்கவே முடியாது. மற்றவங்களை மனசு நோகடிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த சூழ்நிலையில இல்லைன்னா கூட வேற ஒரு காலகட்டத்துல வேற ஒரு சூழ்நிலையில அந்த அம்புகள் நம்மையும் தாக்கும், நாமளும் பாதிப்போம் ஏதோ ஒரு வகையில. நம்ம நோகடிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நாம ஒருத்தர் நோகடிக்கிறோம்னாக்க நம்மள நோகடிக்கிறதுக்கும் ஒருத்தன் வருவான்னு அர்த்தம். அதை நாம நினைச்சுக்கணும். அதனால வார்த்தைகளில் கடுமையோ அல்லது அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையோ இருக்கவே கூடாது. இன்னொன்னு, சில பேருக்கு உண்மையை பேசுவாங்க, கரெக்டா தான் இருக்கும், அந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டான பதில்களாக இருக்கும், கரெக்டாவும் பேசுவாங்க. அந்த வார்த்தையை மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க, சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால ஒரு கருத்து வேறுபாடு வரும். அப்போ எதையும் வெளிப்படையா பேசாம இருக்கிறது நல்லது. நம்ம உண்டு, தன் வேலை உண்டு, அப்பனே சிவனே என்று இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை. இதே சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஒரு சுபகிரகத்தோட பார்வையில இருந்து நேர்வலு பெறாமல் இருந்தால் 3, 6, 11ஆம் இடங்கள் இருக்கு, குரு பார்வையோட இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஒரு புதிய வாய்ப்பால முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலகட்டம் தான். அதாவது சனி பகவான் சனி புக்தி காலகட்டத்துல கடுமையான கஷ்டத்தை கொடுக்கிறாருனாக்க, அந்த சனி புக்தி முடிந்து புதன் புக்தியிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவார். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க, புதிய மனிதர்கள் வருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா லொகேஷன் சேஞ்சஸ் ஆகும். ஒரு புதிய பிசினஸ் கூட சில பேர் கையில் எடுப்பீங்க. புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். கூட்டாளிகள் வருவாங்க, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஆட்கள் கூட இருப்பாங்க. அதன் மூலம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும். அதன் மூலம் வருமானமும் வரும், முன்னேற்றங்கள் உண்டு, இழந்ததை பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. அப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களை பண்படுத்தக்கூடிய கிரகம் எதுனாக சனி பகவான் தான். உங்களன்னு இல்லை, எல்லாரையும் தான் சொல்றேன். எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பண்பாடு, ஒரு கஷ்டம், அதன் மூலம் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி. அவங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு. அதுதான் அனுபவப்பட்டு சில பேர் கஷ்டப்படுத்தி அப்புறம் நன்மை கொடுக்கும். சில பேருக்கு கொடுத்துருவார், நிறைய கொடுத்துருவார். ஆஹா அப்படின்ட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் ஈகோல ஆட ஆரம்பிக்கும் போது தட்டி வச்சு எல்லாத்தையும் பிடுங்கிடுவாரு. அப்போ எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, ரொம்ப போராட வைக்கிறாரு அப்படின்னா பின்னாடி கொடுப்பாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இனிமேல் ஏழரை சனி என்பது இந்த பாத சனி முடிஞ்சா கிடையாது. 30 வருஷத்துக்கு, அடுத்த 30 வருஷத்துக்கு அஷ்டமத்து சனி ஒண்ணுதான் கஷ்டப்படுத்தும். அது வரலும் உங்களுக்கு தசாபுக்தி வகையில சிறப்பாக இருந்துச்சுனாக நீங்க நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். ஸோ மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், புதிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால தைரியமா இப்போ ஒரு புதிய வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு எந்த தொழில் செய்யலாம், எப்ப செய்யலாம், நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குது என்பதை தெரிந்து கொண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, வெற்றி உண்டு. அதே போல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிவுகள் இருப்பவர்களுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் அந்த காலகட்டத்துல. குறிப்பா உங்க சுய ஜாதகத்தின்படி இந்த கலசர தோஷம் தான் அதிகம் பாதிப்பை கொடுக்கக்கூடியது. அதே போல ராகுகேது இருக்கு, ஒருத்தருக்கு ராகுகேது இல்ல, அதுக்கு ஒரு சுப பார்வை இல்லை. ராகுகேதுக்கு லக்னத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அதுக்கு ஒரு சுப பார்வை இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்கு லேட் ஆகும் மேரேஜே. லேட்டா பண்ணா பிரச்சனை இல்லை, 30 வயசுக்கு மேல. சீக்கிரமா பண்ணாங்கன்னா அந்த திருமணம் முறிந்து இன்னொரு தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும்போது அந்த விதியை மதியால வெல்லலாம்னா டைம் வேஸ்ட் தான் ஆகுது. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த அனுபவ ரீதியான உண்மைகளே சொல்றேன். அப்போ பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய கர்மா இதுதான் அப்படின்னாக்க, டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னாக்க
அப்போ வந்து நீங்க என்னதான் வந்து பின்னாடியே போயிட்டு நான் உங்க கூட தான் வாழணும் வந்து ஏத்துக்குங்க அப்படின்னு பின்னாடியே போனா கூட ஏத்துக்க மாட்டாங்க, அல்லது பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால வந்து இழந்தவர்கள், பிரிந்தவர்கள், உங்க சுய ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு தெளிவான முடிவை உங்களை நோக்கி நகர்த்த வைக்கும். ஒரு பெரியவங்களுடைய அட்வைஸ் அல்லது ஒரு கன்சல்டேஷன் கிடைத்து அதன் மூலம் ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து நீங்க அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பும் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். திருமண வாழ்க்கையில பிரிந்தவர்களுக்கு, சண்டை போட்டுட்டே இருக்கிறோம், வீட்டுல குடும்பத்துல ஒன்னாதான் இருக்கிறோம், ஆனா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோன்றவங்களுக்கு கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்படும், சில மாற்றங்கள் ஏற்படும், பயப்பட வேண்டியதில்லை. ஆனா வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருந்துக்கணும். டக்குன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு பழசு கலர போய் ஏதாவது ஒண்ணு பழசு சொல்லுவீங்க, நீங்க வந்து இது மாதிரி செஞ்சிட்டீங்க அல்லது இது மாதிரி பண்ணிட்ட நீங்க அப்படின்னு சொல்ற போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்க அது வந்து உறவு நல்லா போயிட்டு உறவு பிரேக்கப் ஆகும் அல்லது பிரச்சனையோடு போகும். அப்ப அந்த பழையதெல்லாம் அப்படியே மறந்துட்டு புதிய வாழ்க்கை, புதிய மாறுதல்கள் அதற்கு தயாராகிட்டீங்கன்னாக நிச்சயமாக திருமண வாழ்க்கையில குடும்பத்துல ஒன்னாவே இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடியவர்கள் அல்லது தனித்தனி அறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். இந்த சனி வக்கரம் பெறதுனால இந்த சனி புக்தி அல்லது சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னு நாம் பார்த்தோம். ஈவன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட ஒரு நல்ல கோர்ஸ் கிடைச்சு ஒரு வேற ஒரு இடத்துல அங்க போயிட்டு ஒரு ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை, ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அவர்களுக்கும் நல்லாவே இருக்கு. அதாவது எதுக்கு போனாலும் மனதை தளர விடக்கூடாது. எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே, எல்லாத்தையும் மீண்டும் அடைவாய் என்பது ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னாக்க, இழந்ததை பெறணும் அப்படின்னாக்க நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. ஆகவே இந்த சனி புக்தி முடிந்து புதன் புக்தி ஆரம்பித்தவர்களுக்கு, அதே போல இந்த சனி வக்கர காலம் குறிப்பா வந்து இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி வக்கர காலம். இது வந்து பாத சனியாக இருந்து வக்கரம் பெறதுனால உங்களுக்கு பணம் வரும். அதன் மூலம் நிலைமையை சமாளிச்சு ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அதன் மூலம் வாழ்க்கையில ஏற்றமும் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.